ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ வெல்கம் டு அவர் சேனல் MSIL லெசன் நம்பர் 9 மைக்ரோசாஃப்ட் இன்டர்மீடியேட் லாங்குவேஜ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக MSIL அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக ஒரு ஹிஸ்ட்ரி பார்ப்போம். ஸோ 1990களில் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஜாவாவுக்கு காம்படிஷனாக ஒரு கம்பைலரை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் 42 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கிடெக்ட் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் ஆக்சுவலாக .NET. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஆக்சுவலாக அந்த டைமில் இவங்க ஸோ மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுறதுனால ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு கம்பைல் வச்சுட்டு இவங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஓவர் தலைவலியாக இருக்கும். சும்மா ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு கம்பைல் அவங்க பில்ட் பண்ணணும், அதை பார்க்கணும், அது வந்து ரன் பண்ணும்போது அது வந்து எப்படி ஒர்க் ஆகணும்னு அவங்க விண்டோவுக்கு அந்த கோடை கொடுக்கணும். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அப்டேட் கொடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸோ ஜாவா எப்படி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆகுது, ஸோ அந்த மாதிரி நம்மளும் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக எந்த பிளாட்ஃபார்ம் ஒன்றாலும் நம்மளோட கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கைஸ் உங்களுக்காக ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, .NET உடைய எக்ஸிக்யூஷன் கம்பைலேஷன் எக்ஸிக்யூஷன் ஒர்க் ஃப்ளோ அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், CLR இருக்குது, CTS இருக்குது, CLS இருக்குது, JIT இருக்குது. ஸோ அதில் ஒரு பார்ட் தான் என்னென்னா மைக்ரோசாஃப்ட் இன்டர்மீடியேட் லாங்குவேஜ். ஆக்சுவலாக இது என்ன பண்ணணும்னா, CTSும் CLSயும் அது ஆக்சுவலாக இது என்ன பண்ணணும்னா, அந்த கோடை வந்து ஆல்ரெடி பர்டிகுலரான கிராமரில் அந்த கோடு இருக்கா, அந்த கிளாஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே அதை டெஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பில்ட் பண்ணுற டைமில் கம்பைல் டைமில் என்ன பண்ணணும்னா, ஸோ அந்த கோடை ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து சாம்பிள் டாட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா. ஆக்சுவலாக இது என்ன பண்ணணும்னா, ஸோ இதே இன்டர்மீடியேட் லாங்குவேஜ். ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நெஸ்ட்டு, ரெக்ஸு, ரெட்டு, அட்ரஸ்ஸு, ரெக்ஸு, கால் ரெக்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி அது என்ன பண்ணணும், ஒரு காமனான ஒரு லாங்குவேஜாக மாற்றி வச்சுக்கும். அது உங்களுக்கு இன்னுமே புரியுற மாதிரி சொல்லணும். நம்ம ஆக்சுவலாக நம்ம வீட்டில் டெய்லி நம்ம டிஃபன் சாப்பிட்றல, ஒரு நாளைக்கு தோசை சாப்பிடுவோம், ஒரு நாளைக்கு இட்லி சாப்பிடுவோம், ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவோன்னா, ஸோ ஆனியன் தோசை, எக் தோசை, ஸோ இந்த மாதிரி தோசையிலே நிறைய வெரைட்டி சாப்பிட்றல. ஆனால் அதனுடைய கோர் என்னதுன்னா, எதுலேருந்து அதை நம்மளுக்கு குக் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, ஆக்சுவலாக அது தோசை மாவு. ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு மாவு எடுத்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. ஸோ சில வீட்டில் அந்த மாதிரி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி பண்ணுறாங்களே. ஸோ காலையில் நம்ம வரும்போதோ இல்லை நைட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போதோ, காலையில் கிளம்பும்போதோ நைட்டு வீட்டுக்கு வரும்போதோ, அதை ரெடிமேடாக ஒரு மாவாக இருக்குது. கடையில் கூட நம்ம அதை வாங்குகிறோம். சில டைம் ரெடிமேடாக இருக்குது. அதை வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ, தோசை வேணுமோ, இட்லி வேணுமோ, ஆனியன் தோசையோ, எக் தோசையோ, நம்மளுக்கு பிடிச்ச ஃபார்மேட்டில் அதை மாற்றிக்கிறோம்ல. அவ்வளோதாங்க, இதுதான் இன்டர்மீடியேட் லாங்குவேஜ். ஸோ இதை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பைல் டைமில் அது ஒரு இன்டர்மீடியேட் லாங்குவேஜாக மாற்றி வச்சுருவாங்க. அது போயிட்டு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ரன் ஆகுதோ அந்த நேட்டிவ் கோடுக்கு ஏற்ற மாதிரி அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கம்பைல் பண்ணி நேட்டிவ் கூட அந்த CPU கொடுத்துருவாங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி இன்புட் அவுட்புட் கொடுக்கும். அவ்வளோதான் கைஸ், இது ரொம்ப சிம்பிள். ஸோ MSILலாம் இதெல்லாம் நீங்கள் ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு யோசிக்காதீங்க. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஸோ நம்ம ஒரு லாங்குவேஜை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு ஒர்க் ஃப்ளோ எப்படி நடக்குது, ஸோ எப்படி எக்ஸிக்யூஷன் ஆகுது, நம்ம கோடு எப்படி கம்பைல் ஆகுது, நம்ம கோடு எப்படி ரன் ஆகுது, எப்படி மல்டி பிளாட்ஃபார்ம் அதை சப்போர்ட் பண்ணுது, அவங்க எந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணாங்க, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சது ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக உங்களுக்கு இன்டர்வியூவில் இதை பற்றி கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுடைய காலேஜஸ் ஆர் இன்டர்ன்ஷிப் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு கொஸ்டினில் கண்டிப்பாக இதை பற்றி கேட்பாங்க. ஆக்சுவலாக .NET உடைய கம்பைல் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஒர்க் ஃப்ளோ பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்மளுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்காக உங்களுக்கு தேங்க்யூ கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம JIT கம்பைலர் பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.